வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்ஸாக் கூடை எப்படி போடுறதுன்னு, டேப் கூடையில் சிக்ஸாக் டிசைன் எப்படி போடுறதுன்னு நாகராணி மணி ஃப்ரம் திருவாரூர் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நாகராணி மணி மேமுக்கு என்னோட நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். டேப் கூடையில் இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு சின்ன சின்ன ஸ்னாப்ஸ் எடுத்து அனுப்பி வச்சுருக்காங்க. அதை பார்த்தாலே நீங்கள் அழகாக போட்டுடலாம். ஏற்கனவே நான் டேப் கூட எப்படி போடுங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த டிசைன் எப்படி போடுறதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க சின்னதாக டேப் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம பொதுவாக நிறைய டேப் கையில் எடுத்து வச்சு மொத்தமாக வச்சு போடுவோம். ஆனால் அவங்க மீதமாக இருக்கிற சின்ன சின்ன டேப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு ரோலாக வாங்கினோம்னா நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம மளிகை கடையிலலாம் வாங்குவோன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டேப்ஸ் தனித்தனியாக சின்ன சின்ன பீஸாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி பீஸ்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் அவங்க காமிச்சிருக்காங்க. அவங்க போடும்போது அந்த டேப் எப்படி ஜாயின் பண்ணலாம், உள்ளுக்குள்ளே வச்சு எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா பொறுமையாக பாருங்கள். நம்ம அதாவது நான் பெரிய ரோல் வச்சுருந்தேன். அதுலேருந்து நான் கட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன் எல்லா வீடியோஸ்லேயும். இதில் அவங்க சின்ன சின்ன பீஸ் வச்சு எப்படி போடலாம், ஜாயின் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை தான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸாக எடுத்து கொடுத்துருக்காங்க. நாகராணி மேமுக்கு என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் மறுபடியும் கேட்குறீங்க டேப் எங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் மெடிக்கல் ஷாப் அல்லது ஏதாவது ஒரு பெரிய கிஃப்ட் ஷாப் இந்த மாதிரி அவங்களுக்கு பேக்கிங்கில் வரும் இந்த டேப்ஸ் எல்லாமே. அதையெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி வச்சா கூட நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு எடுத்து கூட தருவாங்க சேர்த்து வச்சுருந்து. அப்படி இல்லைனா இரும்பு கடைகளில் கேட்டு பாருங்கள். அவங்களுக்கும் அங்கே நிறைய மொத்தமாக வரும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்ல. ஆனால் சொல்லுவாங்க, வாங்குறவங்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம இப்போ பேஸ் போடும்போது 3 மீட்டருக்கு கூடுதலாகவும் நம்ம ஒயர் வச்சுக்கலாம். நமக்கு கை வலிக்கலை அப்படின்னா நம்ம 3 மீட்டர் கூடுதலாக ஒயர் வச்சு கூட நம்ம ஒரே ஜாயிண்ட்டில் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு வேளை 3 மீட்டர் கையில் அடங்கும், நான் எடுத்து வச்சு போட்டுருவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நல்ல பெரிய ஒயராக வச்சுட்டு கூட நீங்கள் டேப்பில் சுற்றி போடலாம். அப்படி இல்லை நீங்கள் 1.5 அடி அல்லது 2 அடி இந்த மாதிரி சின்ன சின்ன வயர்ஸாக வச்சும் போட்டுக்கலாம். என்ன அதில் கொஞ்சம் ஜாயிண்ட்ஸ் நிறையா வரும். இதில் ஜாயிண்ட் இல்லாமல் நல்ல நீட் லுக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தூரம் வளர்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி நம்ம டேப் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காமிப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு டிப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து பஷீரா சிஸ்டர் சொல்லி கொடுத்தது அப்லோட் பண்ணியிருக்கேன். மாலதி சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டேப் கூடை இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஓப்பன் பண்ணி அந்த டேப் கூடைங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இருக்கும். ஃபுல் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது 1.25 மணி நேரம் கிட்ட ஓடும். அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை நான் மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளவு என்னால் 1.25 மணி நேரம் எடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பாட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல அவங்க டேப் எப்படி சொருகிறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல நமக்கு எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சுற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை இப்படி வெளியே நிற்கி பாருங்கள். இதை இந்த 3 ஒயருக்குள்ளே மட்டும் சொருகி விட்டுருக்காங்க பாருங்கள். சொருகி விட்டுட்டு மீதமாக இருக்கிற டேப்பை நம்ம கட் பண்ணி விட்டலாம். இப்போ நமக்கு பேஸ் போட்டு முடிச்சிட்டாங்க. ரெட் கலரில் போட்டிருக்காங்க, ஒயிட் அண்ட் ரெட்டில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டிசைன் எப்படி போடுன்னு பார்ப்போம். சிக்ஸாக் டிசைன் 60 பீஸ் வரும். அதில் நீங்கள் 5 அதாவது 5 பிரிச்சுட்டு நடுவில் ஒரு ஒயிட் கலர் வர்ற மாதிரி போட ஆரம்பிச்சிருங்க. 5 ரெட் கலரும், அதாவது 5 ரெட் கலர் அண்ட் 1 ஒயிட் கலர். நடுவில் ஒரு ஒயிட் கலர் வர்ற மாதிரி போடுங்க. 2வது லைனில் 2 ஒயிட் கலர், 3வது லைனில் 3 ஒயிட் கலர். இப்படியே நம்ம 5 லைன்ஸும் நம்ம போட்டுட்டு வரணும். இதில் போட்டு முடிச்சிட்டாங்க பாருங்கள். 1 2 3 4th லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இப்படியே நம்ம 5 லைன்ஸ்க்கு ஒரு ஒயிட் பேஸில் வச்சு அதுக்கடுத்து ஒயிட்டில் 1 2 3 4 அடுத்து 5 இப்படி 5 வரை நம்ம கூட்டிகிட்டே போகணும். அதுக்கப்புறமா நமக்கு 5 லைனும் அந்த ஒயிட் கலரில் நம்ம 5 லைனும் சேர்த்து முடித்ததுக்கப்புறமா உள்பக்கம் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதில் ஒயிட் கலர் ஒயரையும் ரெட் கலர் ஒயரையும் சேர்த்தாப்லேயே கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது நம்ம குரோஷா ஒயர் கூடையில் கொண்டு வருவோம் பார்த்தீங்களா. உங்களுக்கு தெரியலைன்னா குரோஷா ஒயர் கூடை வீடியோ பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்கும், அதை பாருங்கள். நம்ம அந்த 2 ஒயரையும் சேர்த்தே கொண்டு வந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படின்னா நமக்கு ஜாயின்ஸ் அதிகமாக வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடணும். அதாவது ரெட் கலர் அந்த ஒயிட் கலரில் நம்ம ஒன்றா போட்டு 5 லைன்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிடுறோம். இப்போ நமக்கு ரெட்டில் 1 ஒயிட்டில் 5 இருக்கும். அது வரை கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த லைனில் நம்ம ஒரே ஒரு ஒயிட் கலர் மட்டும் போடணும். ஒயிட் கலர் ஃபுல்லாக
ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு அதுக்கடுத்து மேலே உள்ள பட்டையில் நம்ம மேலே உள்ள டேப்பில் போடும்போது இதே மாதிரி தான் கீழே ஒயிட் கலர் வந்துருக்கு பார்த்திங்களா, அதுக்கு நேராக மேலே நீங்கள் ஒரே ஒரு ரெட் கலர் ஜாயின் பண்ணணும். 7வது பட்டையில் ஒரே கலரில் பின்னிருக்காங்க பாருங்கள். 7th டேப்பில் ஒரே ஒரு ஒயிட் கலர் லைன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ரெட் கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கீழே நம்ம ஒயிட் கலரில் எங்கே சென்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து நேராக பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ மறுபடியும் என்ன செய்யணும், ரெட் கலரில் 1, அதே மாதிரி அதுக்கு அடுத்த டேப்பில் ரெட் கலரில் 2, அடுத்து 3, 4, 5 இப்படியே நம்ம ரெட் கலரில் 5 லைன்ஸ் வரை போட்டு கொண்டு வரணும். உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். டேப் கூடைன்னு ஒரு வீடியோ போட்டுக்கேன் பாருங்கள், அதை பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த டிசைன் போட முடியும். ஸோ அந்த வீடியோவை நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. 2 வயரும் சேர்ந்தாப்பில் வருது பாருங்கள், ரெட் அண்ட் ஒயிட் சேர்த்தே கொண்டு வராங்க. கட் பண்ணாமல் ஒரு 3 மீட்டர் அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக கட் பண்ணிவிட்டு அந்த 2 வயரையும் சேர்த்தாப்பில் ரெட் அண்ட் ஒயிட் சேர்ந்தே வந்துகிட்டே இருக்குது. அதை சேர்ந்து வர்றதை தான் இதில் காமிச்சிருக்காங்க. இப்போ ஒயிட்டில் க்ரீன் இல்லை ரெட்டில் 1 2 3 4th லைன் முடிக்கணும், அடுத்து 5th லைன் முடிக்கணும். அதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம அந்த மேலே உள்ள பட்டையில் சுற்றி முடிக்க வேண்டியதான், கூட முடிஞ்சிடும். புரியலைன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் இந்த டிசைன் வேணால் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி இந்த டிசைன் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் அவங்க போடும்போது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போட்டு நம்ம காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு போட்டே காமிக்கிறேன். இப்போ நமக்கு கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். 5 லைன்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரெட் கலரில். இப்போ நமக்கு அந்த ஜிக்ஸாக் டிசைன் அப்படியே வந்துட்டு ஜிக்ஸாக்லேயே அந்த டிசைன் வந்திருக்கு பாருங்கள். ஒயிட் கலரில் அந்த ஜிக்ஸாக் டிசைன் அப்படியே வந்திருக்கு. இதை நெளிவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த டிசைனுக்கு பேர். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க பாருங்கள். கூட நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். கூட எப்படி போடுறதுங்கிற வீடியோ, பேசிக் வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது உங்களுக்கு ஓரலாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் அந்த கூட வீடியோவை பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கமெண்ட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அதில் ஓப்பன் பண்ணி பேஸ்லாம் எப்படி போட ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு, நான் டிசைனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் டிசைன் மட்டும் இதை பார்த்து ட்ரை பண்ணலாம். அதில் உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன் சொல்லி கொடுத்துருப்பேன். இதில் உங்களுக்கு பெரிய டிசைன், அதாவது சிக்ஸாக் டிசைன், இது கொஞ்சம் போடுறது நல்லா அனுபவப்பட்டால் தான் போட முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் போட முடியும். ஸோ சின்ன சின்ன டிசைன்லாம் முதல்ல பழகிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பெரிய டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வயர்ஸ்லாம் மேலே நிற்கிது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம கூட போட போட அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இதை மறுபடியும் காமிச்சிருக்கேன். இப்போ நமக்கு மேலே உள்ள பட்டையில் லாஸ்ட்டு உள்ள டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெட் கலர் வச்சே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ கூட முடிஞ்சுது. அதுக்கடுத்து ஹேண்டில் போட்டிருக்காங்க. ஹேண்டில் போட்டுட்டு நான் முடிச்சு போட்டு உள்ளே போட்டிருந்துருப்பேன் போன வீடியோவில். ஆனால் மேடம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முடிச்சு போட வேண்டாம், அப்படியே அந்த மீதம் இருக்கிற வயர்ஸை உள்ளுக்குள்ளே எண்டிங் வர சொருகி விட்டுருங்க. நான் சொருகி விட்டு காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில் பாருங்கள். ஹேண்டில் மேக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருப்பேன். அதை அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த முடிச்சு போடாமல் நீங்கள் டேரெக்டாகவே சொருகி விடுங்க, நல்லா நீட்டாக ஜம்முன்னு இருக்கும், உங்களுக்கு வயர்லாம் அப்படிலாம் உருவிலாம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் முடிச்சு போடாமலேயும் ட்ரை பண்ணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லா கீழே வர நல்லா சொருகி விட்டுருங்க வயர்ஸ் எல்லாமே. அப்போ தான் ஹேண்டில் நமக்கு பிஞ்சு வராது. இதில் பாருங்கள், அந்த ரெட் கலர் ஒயர் அப்படியே கீழே ட்ராவல் ஆகுது பாருங்கள். இது எல்லாமே கைப்பிடியில் உள்ள ஒயர்ஸை சொருகி விட்டுருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோவில் நான் சொன்னது எதுவும் உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டேப் கூட இதே மாதிரி டிசைனில் போட்டு காமிக்கிறேன். வேணும்னா சொல்லுங்கள், போட்டு காமிக்கிறேன். கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு. நாகராணி மேம்க்கு என்னோடய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நமக்காக அந்த ஸ்னாப்ஸ் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. தேங்க்யூ மேம். நாகராணி மணி ஃப்ரம் திருவாரூர். டேப் கூட தான் அதிகமாக அவங்க போடுறதா சொன்னாங்க. 16 அவங்களோட 16 வயசுலேருந்தே அவங்க கூட போடுறதா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ மேம். நிறைய டேப் கூட போட்டிருக்கதா சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் பக்கத்தில் இருக்கும், அதையும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிஸ்கட் கூடை டியூட்டோரியல் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு நிறைய கூடைகளோட, அதை பிஸ்கட் கூடையை பற்றின லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.